என்னடா அது பிரெட் எடுத்துட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு? சுட்டு சாப்பிடுறோ என்னமோ. சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? இது இல்ல ஒரு விஷயம். என்ன கேட்க போற? உங்க வயசு என்ன? ஏன் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஆப் செஞ்சுரி. வயசு ஆஃப் சைஸும் ஆஃபா? இல்ல உங்க சைஸுக்கு தீவிரவாதிங்கிறது ரொம்ப பெருசா இல்ல? ஏன் நீங்க தீவிரவாதியா? நீங்க கழுத்து அருகுதான்ப்பா. சொல்லுங்க. நான் கேட்டது கிடைக்கல, அதனால நான் தீவிரவாதியா மாறிட்டேன். அப்படி என்ன கேட்டீங்க? தனி நாடா கேட்டீங்க? ஏதோ சொல்ல வந்தா அதுக்குள்ள ஏமா தடுத்தீங்க? சும்மாறா. அவருக்கு எதுக்கு மாமா தனி நாடு? சின்ன குப்பை தொட்டி தான் தங்கிட மாட்டாரு. வாய மூடி சும்மாறா. நீங்க சொல்லுங்க ஐயா, என்ன கேட்டீங்க? நான் சின்ன வயசு இருக்கும்போது இதே சைஸா இருந்திருப்பீங்க. ஏன் ஒரு ஃப்ளோல சொல்ல விட மாட்டியா? நான் சின்ன பையனா இருக்கும்போது என் தங்கச்சி ஆசையாச்சு ஒரு பொம்மை கேட்டா. நானும் வேக வேகமா பொம்மை கடைக்கு போய் ஒரு பொம்மை கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா கடைக்கார காசு கேட்டான். பொம்மை கேட்டா காசு கேட்கத்தானே செய்வான். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. அதனால கடைக்கார அசர நேரமா பார்த்து ஒரு பொம்மையை திருடிட்டு ஓடினே வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடி. ஏன் சார் நேரம் உங்க வீட்டுக்கு ஓட வேண்டியதானே? அறிவு இருக்கடா உங்களுக்கு? பொம்மை கடைக்காரன் துரத்தும் போது எப்பறம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க? கரெக்ட். தேங்க்ஸ் சார். ஆனா அந்த கடைக்கார என்ன விடலையே. என்ன துரத்தி புடிச்சு புரட்டி அடிச்சு புடிட்டு போயிட்டானே. எத? பொம்மையே. ஓஹோ. அன்னைக்கு முடிவு என்ன பண்ண. பொம்மை கடை வைக்கிறதுன்னா? சும்மாரியா வாயில சுட்டுடுவேன். என் தங்கச்சிக்கு ஒரு பொம்மை கொடுக்காத அந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அதனால தீவிரவாதம் மாறி பாம்பு வைக்க கிளம்பிட்டேன். எதுக்கு ரெண்டு தடவை பண்றீங்க? நம்பணும் இல்லையா? ஏய் உனக்கு மரியாதை கட்டுறோம். போடு. எதுக்கு தீவிரவாதி ஆவறதுன்னு ஒரு விவசாய இல்ல? மாப்ள டென்ஷன் ஆவாதீங்க. சும்மா இருங்க மாமா. கேவலம் 10 ரூபா பொம்மைக்காக ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். அதனால இவன் தீவிரவாதி ஆனானா? சரி சார், நீங்க தீவிரவாதி ஆயிட்டீங்க. உங்க தங்கச்சி என்னாச்சு? ஒரு பொம்மை கடைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டா. ஏண்டா பீட, ஒரு பொம்மை கேட்ட தங்கச்சிக்கு ஒரு பொம்மை கடைக்காரனே புருஷன் ஆயிட்டான்ல, அப்புறம் என்ன நீ கண்ணை தூக்கிட்டு அலையிற? போய் தொலை வேண்டியதுனடா. நோ தீவிரவாதம்ன்றது ஒன்வே உள்ளதா போக முடியும், வெளியே வர முடியாது. இங்கு பாட்டில் சைஸ் இருந்துட்டு ஹிட்லர் ரேஞ்சுக்கு பேசுறான் பாத்தியா? ஏய் கொஞ்சம் விட்டா ஓவரா பேசுறீங்க, சுட்டு பொசுக்குடுவேன். எங்க அந்த வீட்டு பொம்பளைங்க? உள்ள இருக்காங்க. உள்ள இருக்காங்களா இல்ல தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்களா? உங்களை ஏமாத்திட்டு எங்களால எங்கயாவது ஓடி போக முடியுமா? உங்களுக்கு நாங்க சூப்பரா நூடுல்ஸ் செஞ்சோம். என்னது நூடுல்ஸா? பாய் போதே. நிறைய போடுங்க, சீக்கிரம் கொடுங்க. எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்ன குழந்தைங்க எல்லாம் நூடுல்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எங்களுக்கு தெரியுமே. குழந்தை மாதிரி தெரியுதா? எனக்கு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க நூடுல்ஸ் சாப்பிடுங்க. டே லைன் பெருமாள், உன்னை புரி வச்சு பிடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இங்கதான் நீ உஷாரா இருக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்காக தான் ஆசையா சமைச்சிருக்கோம், சாப்பிடுங்க. முதல்ல இந்த 4 பேர் சாப்பிட சொல்லுங்க. அவங்களுக்கு வேணாம், நீங்க சாப்பிடுங்க. ஏங்க அவரே அன்பா குடுக்குறாரு, எங்களுக்கு வேற வயிறு பசிக்குது, நாங்க சாப்பிட்டே தீருவோம். நீங்க சும்மா இருங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வாய மூடுறா. நீங்க திங்க கூடாதுடா, இது அவர் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிடுங்க. ஏன்மணி, என் மேல உள்ள பாசத்தை விட இவன் மேல பாசம் அதிகமாயிடுச்சா? முடியாது, இது அவர் தான் சாப்பிடணும். நீ வேற சும்மா இருமா. நான் சொல்றேன், கொடுங்க சார். தீவிரவாதி சார், எனக்கு கொஞ்சம் அப்படியே எனக்கு கொடுங்க. எடுத்துக்க, கொடுங்க. மாப்ள கொடுப்பா. என்ன சுவைங்க? முடிச்சிட்டீங்களா? சுத்தம் தொலைஞ்சிங்கடா. ஏன்? அதுல பேதி மாத்திரை கலந்துருக்கடா. பேதி மாத்திரையா? ஆமாடா, பேதி மாத்திரை கலந்து இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு பேதி புடுங்கி நாள் டயர்ட் ஆயிடுவான். அப்புறம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள கெடுத்துட்டீங்களே. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்கன்னு தான் முதல்ல அவங்கள சாப்பிட வச்சேன். இப்படி கவுத்துட்டீங்களே. அம்மா ஐயோ ஏன்டா அங்க
உட்காந்துட்ட உள்ள போடா. நடக்க முடியலடா. போடா ஆஹா. போடா. போயிட்டேன்டா போயிட்டேன். ஆஹா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதுடா. ஐயோ, ஒண்ணு கண்ணு எடுக்கிறாரு, இல்லன்னா கத்தி எடுக்கிறாரு. நமக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன டேய் நிறுத்துங்கடா. ஏன்டா எக்ஸ் பிரெட்டுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க? பசி கொடுமை சார். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. கொலை பண்ணி சமைச்சு சாப்பிடலாம்னா வீட்ல கொஞ்சம் கூட மளிகை சாமான் இல்ல. ஆமையா, தண்ணி குடிச்சு காலத்தை ஓட்டலான்னு பார்த்தா ஒரு ஸ்மால் வாட்டர் கேன் கூட இல்லையா? இங்க யாரையும் வெளியில கூட போக விட மாட்டேங்கிறியா? நாங்கெல்லாம் மாடி வீட்டு பிச்சைக்காரர்கள் ஆயிட்டோம். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். எள்ளு எண்ணெய்க்காக காயலாம், ஆனா எலி புழக்க எதுக்கு சார் காயணும்? ஏய், இதுல யார் எள்ளு யார் எழுப்பிருக்க? நான் எலி புழக்க, நீங்க எல்லாம் எள்ளு. சார் உங்களை எண்ணெயா புழியலாம், ஏன்னா நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டீங்க. என்ன ஏன் சார் புழியணும்னு கேக்குறேன். சார் புளிய கூடாதா? நியாயப்படி பார்த்தா நாங்க புளியணும் உன்ன. எப்படி? ஏய், ஆ. வெளியில இருந்த ஓனான வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டது நீதான். ஒன்னதான் ஏய், போடு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சார், எங்களுக்கெல்லாம் எப்ப சார் விடுதலை? என்னது விடுதலையா? இன்னைக்கு இன்னிக்கா இப்பயே போயிடலாமா சார் நாங்க? டேய், நம்ம ஏன்டா போனோம்? இது நம்ம வீடுடா. சும்மாரு, அவன் தான்டா போனோம். ஆமாயா, நான் தான் போறேன். உடனே எனக்கு ஒரு டெம்போ டிராவல் ரெடி பண்ணியா? உங்க சைஸ்க்கு டெம்போ டிராவலர் இருக்கு. சின்ன பசங்க ஓட சைக்கிள் கொண்டு தரேன். அதுல குரங்கு படல வச்சே போய்க்குங்க. டேய், வண்டி எனக்கு மட்டும் இல்லடா, நம்ம எல்லாரும் அதுல போறோம். நாம எல்லாருமா? எதுக்கு சார்? அதானே, நீங்க மட்டும் தானே போனோம். உங்க தீவிரவாத இயக்கத்தில் நாங்களும் சேரணுமா சார்? டேய், உன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் எங்க இயக்கத்துல சேர்க்க மாட்டேன்டா. என் பிளானே வேற. நான் இப்படி கிளம்புன உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லக்கூடாதுல்ல. அதனால என் இடத்துக்கு நான் போய் சேர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் என் கூட வரணும். என் இடத்துக்கு நான் போய் சேர்ந்த பிறகு உங்க எல்லாரையும் நான் அனுப்பிச்சிருவேன். சார், நீங்க ஆள் தான் ஷார்ட், ஆனா மூளை பயங்கர வெயிட். நல்லா யோசிக்கிறீங்க சார். அதனால தான் நான் தீவிரவாதியா இருக்கேன். தீவிரவாதின்ற வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லாதீங்க. அது எனத்துக்கே கேவலம். நான் போய் வண்டி கூட்டு வரேன். நில்லு. வண்டி கூட்டு வரணும், போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டுனா? இல்ல சார், நான் வண்டியை தான் கூட்டு வருவேன். உன்னை நான் நம்ப மாட்டேன். என்ன சார் அது? பறக்கறா? பாம்புடா. இடுப்புல கட்டுற 10 நிமிஷத்துல பாண்டி வண்டியோட வரல, நீ செத்துருவ. அதுக்கு நீங்களே சாவடிச்சிடலாம் சார். ஏற்கனவே மேல கடுப்புல இருக்கான். செத்தா சாப்பிட்டு அப்படியே போயிருவான் சார் அவன். என்ன? சரி விட, பல்ராம கட்டிட்டு போறேன். நான் என் மாப்பிளைய கொத்தடிமையா வச்சிருக்கிறேன்னு ஏற்கனவே அவருக்கு என் மேல கடுப்பு. அவர் எதுக்கு என் உயிரை காப்பாத்துறதுக்கு வர போறாரு? அப்படியே ஓடிடுவாரு. என்ன இது? சரி பாப்பா கட்டிட்டு போறேன். ஐயோ, எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நடக்கலன்னு ஏற்கனவே இந்த ஆள் என் மேல காண்ட்ல இருக்கான். இதான் சான்ஸ், எஸ்கேப் போட்டுருவான். என்ன இது? சரிமா, ஓகே. ஏமா நீயாவது கட்டிக்குமா ப்ளீஸ். இது நான் ரக்ஷா பந்தனா எல்லாரும் கட்டிக்க சொல்றேன். இது நான் கட்டின பொண்டாட்டியா? இது சத்தா நானே கவலைப்பட மாட்டேன். அந்த ஆள் கவலைப்படுவானா? என்னங்க என்ன டார்ச்சர் ஆகுது? சரி விடுங்க சார். கட்டிக்கு சார். சார், உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தான் சார். அதனால இவங்க எல்லாருமே என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க சார். அதனால நான் போனா யாரும் வருத்தப்பட மாட்டாங்க சார். என் செல்லமே. அடச்சே, என்ன குடும்பம் இது? எவனுக்கு எவனையும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ஒரே வீட்டுல இருக்கீங்க. நான் யார பணைய கைது ஆக்குறது? சார், யூ டோன்ட் வரி சார். ஐ வில் ஹெல்ப் யூ. இவங்க எல்லாரையும் நீங்க பணைய கைதியா வச்சுக்கோங்க. நான் போய் வண்டியை கூட்டு வந்துடுறேன் சார். ஓகே, உன்னை நான் கொஞ்சம் நம்புறேன். Thank you, sir. போயிட்டு 10 நிமிஷம் வண்டியோட வரணும். ஓகே சார். நீ மட்டும் வரல, எல்லாரும் பாம்பு அடிச்சு செதறிடுவாங்க. அப்புறம் இந்த குடும்பத்தை கொன்ன பாவம் உன்னை வந்து சேர்ந்துரும். டேய் பாலாஜி, மாமா. பழசு எதுவும் மனசுல வச்சுக்காதடா. சரி மாமா. சொன்ன மாதிரி போய் வண்டியோட சீக்கிரம் வந்துடுறா. ஓகே. பாலாஜி, உன்னை நம்பிதானே நாங்க எல்லாருமே இருக்கோம். என்னங்க, உங்க பொண்டாட்டியோட உசிறு உங்க கையில தான் இருக்கு. போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருங்க. நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். நான் போயிட்டு வந்துடுறேன். இவனை அமுச்சிருவோம். நாம எல்லாம் ஹாப்பியா இருப்போம். ஓகே. டேய் தம்பி, அண்ணா. 10 நிமிஷத்துல வரணும். அத மெயின்ல வச்சுக்க. ஓகே சார். போ, 10 போ. நிமிஷம். ஏய். அவன் போயிட்டு வர வரைக்கும் யாரும் அசைய கூடாது. எல்லாரும் கியூல நில்லுங்க. நில்லுங்க.
ஐயோ போனவனை இன்னும் காணுமே 2 நிமிஷம் தானே இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு மாமா, வந்துருவான். அவன் வர மாதிரி தெரியல. உங்க எல்லாருக்கும் அல்பாயுசம் நினைக்கிறேன். ஆமாயா 10 நிமிஷம் ஆச்சு. ரிமோட் அமுக்கியா? ரிமோட் அமுக்குறதா? ஏய் நீ வண்டி கொண்டு வரல? போன தடவை கொண்டாடுறதுக்கு. என்னது போகலையா? ஆமாப்பா. எப்பா மனுஷங்க பாம்பு அடிச்சு செதறத நான் பார்த்ததே இல்லப்பா. அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பட்டி இவ்வளவு வலிக்கவே இல்லப்பா. என்ன டேய், நாங்க சாகறத பாக்குறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? துபாய் குடியா? வேணாம்பா. குடியாத. சுட்டு காமிக்கிறடா. ஏய் கேளுப்பா. குண்டா நீயா பாத்துறடா. நீ ஏன் அமுக்குறாயோ? அவன சொன்னியா? நீ அப்படியே என்ன பாண்டியா, அவன் சாப்பிட்ட பிரெட் வெளியே வரல, அவன் சாப்பிட்ட ஜாம் மட்டும் வெளியே வந்துட்டுக்குது. மாப்பிள கொன்னுட்டீங்க. தேங்க்யூ மாமா. யோ முட்டாள் மாப்பிள, அவனை கொன்னுட்டியா? இப்ப நம்ம குடும்ப பேரு நாஸ்தி ஆயிடுமேயா. சேனல்ல போட்டு பின்னு பின்னுன்னு பின்னிடுவாங்களேயா.